ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த கேம் அனிமேவோட எபிசோட் 6 தான். ஸோ எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கு கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் மற்றவங்களுக்கு ஒரு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே ஏகப்பட்ட லிசார்டு வந்திருக்கு. பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல. ஏன்னா பாம்பு சாப்பாடு எல்லாமே ஒரு சைடாக இருக்குது. இதனால சக்கமோட்டோ சொல்கிறான், இங்கே வந்து சைடாக இருங்க, நான் கிரேனேடை அது மேலே தூக்கி அடிக்க பார்க்குறேன். நான் சக்கமோட்டோ அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம், பார்த்துரு. சக்கமோட்டோ அங்கே போகிறான், அது மேலே ஒரு கல்லை தூக்கி அடிக்க, இதனால அது பயந்து ஓடிது. இந்த சைடு ஏகப்பட்ட லிசார்டுங்களும் அங்க தாக்க வந்து அங்க சக்கமோட்டோ பாம்பு தூக்கி போட்டா வந்து ஒர்க்கே ஆகல. அப்புறம் தான் சக்கமோட்டோக்கு புரியுது, இவனோட பாம்பை தாண்டி மற்றவங்களோட பாம்பை நம்ம பயன்படுத்தணும்னா அவங்கள நம்ம கொண்டு இருக்கணும். இதனால அவன் தேட ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு லிசார்டும் அப்படியே அவரை கடிக்குது. நல்ல வேலை சக்கமோட்டோ அங்க ஒரு பாம்பை தூக்கி போட, இதனால அப்படியே அது ஓடி போயிடுது. ஆனா அவரோட காலில் ஒரு பயங்கரமான காயம் இருக்கு. அதோடவே அவங்க அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. டைரா, என்னை மன்னிச்சிருங்க, நீங்க வந்து எல்லாத்தையுமே தூக்கின்னு போற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, வெறும் ட்ரங்க்கும் பாம்ஸும் தானே. நீ வந்து இப்போதைக்கு அந்த பொண்ணை கொண்டு வா, பின்னாடி அதுங்க வேற வந்து நம்ம சீக்கிரமா இங்கிலேருந்து போகணும். ஆனா இந்த மாதிரி டைம்லயும் நீ வந்து எங்க கூட இருக்க, அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல உன்ன மாதிரி ஒரு பர்சனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நான் ஒரு வயசானவன், அந்த பொண்ணு அன்கான்சியஸா இருக்கா, அதனால நீ தான் ஸ்லோ டவுன் ஆவ. இதுவே மத்தவங்களா இருந்தா அப்படியே எங்களை விட்டு போயிட்டு இருப்பாங்க, செத்து போன. ஆனா நீ வந்து அப்படி பண்ணல. ஆமா டைரா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க வந்து எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிருக்கீங்க. எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் சொன்னேன். எனக்கு இன்னமும் புரியல டைரா, நீங்க என்ன எங்களை டெஸ்ட் பண்றீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நான் யோசிச்சேன் தெரியுமா. பாத்தீங்களா, நீ என்னை விட்டு போகும்போது நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நான் அப்படியே விட்டு மொத்தமா நீ காணாம போயிடுவியோ, நான் அப்படியே விட்டு போயிட்டா அவ்வளவுதான், நான் எந்த போறது உறுதி தான். அதனால நான் பயத்தோட இருந்தேன். ஆனா நீ வந்து என்னை விட்டு போகல, என்னை தேடி வந்த. இப்போ இப்படி வந்து நடக்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் பண்ணிருப்போம், அதுவா கூட இருக்கனால நான் வீட்டுல என்னோட ஃபேமிலி கூட நான் நல்லா பழகுனேன். ஒருக்கல அப்படி இல்ல, மாஸ்டர் மாதிரி எல்லாரையுமே கத்துவேன். அதனால தான் இப்போ வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த கர்மா தான் நினைக்கிறேன். அப்படி இவங்க பேசிக்கினே போகும்போது அந்த லிசா திடீர்னு தாவுதா. அதனால டைரா அப்படியே ஓடி போறாரு. என்ன ஒண்ணு, அவங்க ரெண்டு பேரும் அப்படியே தனியாயிராங்க. அட டைரா நில்லுங்க. சீன்ல சோனார் அவன் பையன் பத்தி பாக்குறான். என்னதான் தேடி பார்த்தாலும் அங்க யாருமே இருக்கிற மாதிரி இல்ல. எங்க போனாரு? அவர் என்ன மூவ் பண்றதை நிறுத்திட்டாரா? இல்ல, அதுக்கு வந்து வாய்ப்பு இல்ல. அப்பனா அவர் வந்து ஏமாத்திட்டாரா? அவரு கிட்டதான் சாப்பாடும் பாம்ஸும் இருக்கு. இப்போ என்கிட்ட எதுவுமே இல்ல. அங்க அவரு சொன்னாருல, சாக விட்டாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த விஷயத்த அவர் பண்ணிட்டாரா என்ன? அட பெரியவரு, நீங்க வந்து ஏன் இப்படி பண்ணீங்க? இப்படி இவன் கத்துறானா, திடீர்னு ஏதோ ஒரு விஷயமும் வருது. அந்த லிசா தான் அதுவும் தாக்க வருதா. திடீர்னு அங்க ஒரு பாம் வந்து அப்படியே வந்து வெடிக்குது. ஒரு வாய்ஸும் வருது, ஏய் சக்கமோட்டோ, உனக்கு வந்து எதுவுமே ஆகல. அட இவர் வந்து ஓடி போகல, வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன். நீங்க வந்து என்னை ஏமாத்திட்டீங்களோன்னு. இல்ல அப்படி இல்ல, பயம் வந்து நம்மள எப்படி வேணாலும் யோசிக்க வைக்கும். அதனால ஆப்வியஸான விஷயம் தான். அதனால இதை கண்டுக்காத. நான் எனக்கும் இந்த மாதிரிலாம் தோணு இருக்கு, மன்னிச்சிருங்க. நான் வந்து உங்களை பத்தி தப்பா யோசிச்சிட்டேன். இதே மாதிரி அவங்க வந்து அப்படியே போறாங்க. அங்க போற வழியில இப்பதான் அவன் கேக்குறான், நீங்க வந்து பாமை பத்தி சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு நினைச்சீங்க, அது வந்து ஏன்? ஏன்னா என்னால கம்ப்ளீட்டா யாரையுமே நம்ப முடியாது. நீ வந்து என்ன காப்பாத்தன, நீ வந்து என்ன காப்பாத்தன, அதனால உன்னை என்னால நம்ப முடியும். காப்பாத்திருக்கேன்னா கண்டிப்பா நான் உன்னை நம்பி நானும் உன்னை காப்பாத்தலாம். அதே மாதிரி அங்க போறாங்க. அதுங்க எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கினே வருதான். அதனால அவங்க அப்படியே ஒரு எத்துக்கு வராங்க. அங்க பார்த்தா ஏதோ ஒரு ஏணி மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இது மேல போனா இவங்களால சேஃப் ஆக முடியும். ஆனா மேல போறதுக்கு பொண்ணிய வர தூக்கின போனோம். அந்த பொண்ணை அவங்களால தூக்க முடியல. 3 பேரா ஏற பார்த்தா அங்க வந்து காலு ஸ்லிப் ஆயிடுது. இதனால 3 பேருமே கீழே விழுறாங்க. லிசார்டு மாஸ்டருங்களும் அப்படியே வரமா. அதனால டைரா சொல்றாரு, சீக்கிரம் சக்கமோட்டோ, நீ வந்து மேல போ, இதுங்கள நான் வந்து தசை திருப்ப பாக்குறேன். அவர் அதை ஆக்டிவேட் பண்ணி அப்படியே அதை வெடிக்க வைக்கிறாரு. அங்க சக்கமோட்டோக்கு புரியுது எல்லாமே ட்ரோன் டைப் பாம்புன்னு. அவளைக்கும் எஃபெக்டிவா இருக்காது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லும் இல்ல. ஆனா நாங்க இப்போ வசமா மாட்டிக்கணும். இது எல்லாத்துக்கும் காரணம் கர்மாவா? நான் பண்ண விஷயத்தினால தான் எனக்கு இப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் வந்து கிடைக்குதா? ஆனா இப்போ எனக்கு என்ன பண்ணும் தெரியல. இந்த பொண்ணு இருக்கா, இவளை நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மேல போயிடணுமா? அப்படிதான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படியே அவன் மேல ஏறி போறான். அங்க டைராக்கு எதுவும் புரியல. சக்கமோட்டோ, என்ன பண்ண இருக்க? எனக்கு புரியல. இந்த பொண்ணு அப்படியே விட்டு மேல போயிட்டேன். அப்பனா இப்படி சொல்லாதீங்க, அவன் என்னை ஏமாத்திட்டானா? நான் சக்கமோட்டோ அங்க ஒரு பாம தூக்கி போறான். அதனால அந்த இடம் ஃபுல்லாவே புகை மூட்டமாகுது. அங்க இருக்கிற ஒரு இலையும் மாஸ்டரும் இதனால அப்படியே அழிஞ்சு போகுது. இப்பதான் அவன் டைரா கிட்டே சொல்றான், இந்த பாமால எல்லாத்தையுமே அப்படியே மெல்ட் பண்ண முடியும். நீ சொன்ன இப்போ நீ யாரை கொன்னியோ அவங்களோட பாம் சவுண்டி தான் உன்னால பயன்படுத்த முடியும்னு. இதை வந்து எப்படி உன்னால யூஸ் பண்ண முடியுது? நான் எப்படி பண்ணனா, நான் அவளோட கையை வச்சு ஆன் பண்ண, அது வழியா என்னால இதை பயன்படுத்த முடியுது. ஆனா இப்போதைக்கு அந்த புகை மட்டும் இந்த சைடு வராதுன்னு என்ன உறுதி? இல்ல கவலைப்படாதீங்க, நம்ம சி பக்கம் இருக்கும். இந்த பயங்கரமா காத்து அப்படிக்கு அடிக்குதுல, இங்க அவளுக்கும் பிரச்சனை இல்ல. காத்து எல்லாமே அந்த சைடு இருக்கனால எல்லாமே அங்கதான் போகும். இதே மாதிரி அவங்க மேல வராங்க. மேல ஒரு ரத்த கரையா இருக்கு. இந்த இடத்துலயும் யாரோ ஒருத்தங்களை இதுக்கு முன்னாடியே கொண்டு இருக்காங்க. டைரா அவங்க சொல்றாரு, ஹேய் நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன். லேடர் மேல நீ போகும்போது ஏதோ எங்களை அப்படியே விட்டு போயிடுவே அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது, நீ வந்து அப்படி ஒன்றும் எங்களை பண்ண மாட்டேன்னு. நான் இப்போ கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கு, ரிலாக்ஸ்
ரிலாக்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். திடீர்னு அவரோட கால் அங்க பயங்கரமா வலிக்குது. டைரா என்ன ஆச்சு? லிசார்ட் எனக்கு கடிச்சதுல அதனால எனக்கு பயங்கரமா வலிக்குது, எரியுது காலெல்லாம். அதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அங்க அப்படியே அவன் வெளியிலயும் போகிறான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க தண்ணியை கொண்டு வர முடியாவ கேக்குறா. ஆமா வெளியில அந்த லிசார்டுங்களோட நிலைமை அது வந்து என்ன ஆச்சு? அதுங்கள 5 வந்து இறந்து போயிடுச்சு, மீதி எல்லாமே ஃபாரஸ்ட்டுக்கே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே அவ இறங்குறா. ஆனா ஹீரோ தப்பான இடத்துல பார்க்க போவான். அதை பார்த்தோன்னே அவ கேக்குறா, அம்மா என்ன நீ பார்க்க ட்ரை பண்ற? அது ஒண்ணும் இல்ல, அது இருக்கட்டும். இந்த மாதிரி நான் மயங்கி போயிருக்கும் போது ஏதாச்சும் நீ என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணியா? இதை கேட்டவனே உனக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது, இதனால அப்படியே வெக்கப்படுறானா? இதை பார்த்தோன்னே அவளுக்கு புரியுது. அப்போனா நீ வந்து என் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண. இல்ல நான் எதுவும் பண்ணல நம்புமா? அப்படியே தோறானா அந்த குண்ட பண்ண விஷயம்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. இதனால அவ ரொம்ப பயந்து போயிடறா. என்ன தொடாத, எனக்கு இந்த மென்ஸ் தொட்டாலே ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க மேல போறாங்க. அவரோட நிலைமை இன்னமும் மோசமாகுது. தண்ணியை ஊத்துறதுனால அவருக்கு பயங்கரமா எரியுது. அக்கமூட்டை ஊத்துனா அவரு மூஞ்சிலே ஏத்துறாரு. அம்மா என்ன பாத்துன்னு இருக்க, சீக்கிரமா வந்து பொடி, ஏன்னா அவரு தான் உன்னை காப்பாத்தினாரு. உன்னை காப்பாத்த போய் தான் அவரோட காலை இந்த மாதிரி ஆச்சு. ஆனா எனக்கு இந்த ஆம்பளைங்களை தொண்ணூன்னு விருப்பமே இல்ல, அதுக்கெல்லாம் டைம்ல சீக்கிரமா காப்பாத்து, ஏன்னா அவரு தான் உன்னை காப்பாத்தினாரு. இதனால வேற வழியே இல்லாம அவ காப்பாத்துறா. மாதிரி அங்க டைமும் போகுது. அவரோட காலை இப்பதான் கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்கு. இந்த சைடு அந்த கேமிங் கம்பெனியை காட்டுறாங்க. கம்பெனில இது எல்லாத்தையுமே ஆரம்பிச்சால அவ வந்து சாப்பிட வாங்கின்னு வரான். வந்தோடனே அவன் கேக்குறான், ஆமா எல்லாமே எப்படி போகுது? மட்டும் அவன் வந்து இப்போ 3 பேர் கூட இருக்கான். இப்போவும் அவன் வந்து கொலை பண்ணதுன்னு பார்த்தா ஒருத்தனை தான். எனக்கு தெரிஞ்சு அவன் டீமை உருவாக்குறான்னு நினைக்கிறேன். அப்படியா? இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. அதுல வேறமா ஒரு கனவை நம்மளுக்கு தேவையான டேட்டா அவனாலேயே கூடிய சீக்கிரத்துல கிடைக்க போகுது. கண்டிப்பா நீங்க சொல்லும் போது நான் அதே மாதிரியே பண்றேன். சைடு அவ போட்டோவை பார்த்து நிற்பலா. நாடி அவன் வர, இதனால அவ ரொம்ப பயந்து போயிடறான். ஆமா திடீர்னு ஏன் வர நீ? நான் தான் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட கேட்கணும். நீ வந்து இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பாம்ஸை வச்சிருந்த, அந்த கேஸ் பாம், அந்த கிராக்கர்ஸ், டைமரு, இதே மாதிரி ஃபுட்டும் உன்கிட்ட இருந்தது. இது எல்லாமே உன்னால அப்படியெல்லாம் அடைய முடியாது. ஏதாச்சும் கொன்னா உண்டிதான் உன்னால அடைய முடியும். அதே மாதிரி மத்தவங்களை கொன்னா உண்டிதான் அந்த பாம்ஸை யூஸே பண்ண முடியும். அப்படின்னா நீ வந்து கொன்னியா? எதுக்கு அதெல்லாம் சொல்லணும்? நீ வந்து எங்க கூட இருக்க, அப்படி ஒன்னா ஒர்க் பண்ணனா நீ வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னா உண்டிதான் எங்களால நம்ப முடியும் உன்னை. நான் வந்து சொல்லலாம் போறதில்ல, ஏன்னா நான் மென்ஸை நம்பவே மாட்டேன். அப்படியா? உன் மேல இருக்கிற டவுட் இதனால இன்னும் எனக்கு அதிகரிக்குது. கொன்னதான் நான் கொன்னதுக்கு காரணம் என்ன, நான் ப்ரொடெக்ட் பண்ணும், இதுக்காக ஒண்டிதான் நான் கொன்னேன். சொல்றத நம்பலாமா? இல்ல இவ ஆக்ட் பண்ணிருக்காளா? அட சகமோட்டோ, நீங்க வந்து என்ன பண்றீங்க? அப்பனா ஒரு கொலைகாரியா? அதுக்குள்ள சோனரை யாரோ ஒருத்தங்க யூஸ் பண்றாங்க. இது வந்து இவங்களுக்கு தெரியாது. நல்ல வேலை நம்ம சகமோட்டோ டைரா வந்து நகராதனால அது வந்து டிடெக்டே பண்ணல. டிடெக்ட் பண்ணல. நம்ம இப்படியே இருந்தாலே அவன் போயிடுவான். இல்ல நான் வந்து மாட்டிக்கினேன்னு நினைக்கிறேன். அதனால நான் வந்து இங்க இருந்து போறேன். இதனால உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். அட நீ வந்து எங்க போற? ஏன்னா நீங்க வந்து நல்லா இருக்கணும்னா நான் வந்து போகணும்ல, இல்லைன்னா கொல்ற விஷயம் அது வந்து திரும்பவும் ஆரம்பிக்கும். நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, இங்கேயே இருங்க. ஒருத்தங்க தான் டிடெக்டே ஆயிருக்காங்க. என்னால உங்க 2 பேரையும் காப்பாற்ற முடியும். நான் ஒரு டீகாயா இருக்கேன். நான் டிஸ்ட்ராக்ட் பண்றேன். இதனால அவன் இங்க வரமாட்டான். நெக்ஸ்ட் சீன்ல அவன் தனியா போய் டிடெக்ட் பண்ண பாக்குறான். அங்க தூரமா இருக்கிற மாதிரி காட்டுதான். அதனால அப்படியே ஓடி போய் என்னமோ தூரமா கொண்டு போக பாக்குறான். திரும்பவும் சோனாரை பயன்படுத்தினா அவன் கிட்ட தாக்க வரான். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஆளு தப்பிக்கிறான். அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது, ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு கில்லரை பார்த்திருப்போம்ல, அந்த கில்லர் தான் இவன். இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் இந்த கில்லர்னால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.